விஷ சாராய மரணம் குறித்து சிபிசிஐடி வசம் தமிழக முதலமைச்சர் இந்த விசாரணையை தொடங்க அனுமதி கோரியிருந்த நிலையில் தற்பொழுது விசாரணையை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் தலைமையில் அவசர ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி தலைமையில் 5 குழுக்கள் தனித்தனியாக இந்த விவகாரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். முதற்கட்டமாக அவர்களுடைய நகர்வு என்னவாக இருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி விசசார விவகாரம் தற்போது நாடு முழுவதுமே ஒழுக்கி இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த விசசாரம் குறித்தது தொடர்பாக 36 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் மேலும் இன்னும் இறப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அங்கிருக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் தலைமையில் தற்போது அவசர ஆலோசனை நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனையில் சிபிசிஐடி எஸ்பி வினோத் சாந்தாராம், விசாரணை அதிகாரியான சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி மற்றும் 5 சிபிஎஸ்இடி காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 5 குழுக்கள் ஆலோசனை முடித்து விசாரணைக்காக கள்ளக்குறிச்சி புறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 5 குழுக்களும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் சென்று முதலில் விசாரணையை ஆரம்பிப்பதாகவும் தற்போது சிபிசிஐடி ஐஜி அன்பும் தற்போது அங்கு விரைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குழுக்கள் 5 குழுக்களும் ஒவ்வொரு இடத்திலும் சென்று விசாரணையை தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக இந்த விசசாராயம் அந்த சம்பந்தப்பட்ட, அதாவது முதலில் விற்கப்பட்ட, அது கைது செய்யப்பட்ட அந்த நபர் மட்டும்தான் இதை விற்பனை செய்திருக்கிறாரா அல்லது வேறு யாராவது இந்த விசசாராயம் விற்று வருகின்றனரா என்பது குறித்து விசாரணையானது தற்போது தொடங்கி இருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட நபர்களிடம் விசாரணை மற்றும் வாக்குமூலமும் பெற இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. விசாரணை 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு விசாரணை தொடங்கி இருப்பதாகவும், இந்த விசாரணையின் அடிப்படையில் ஒரு அறிக்கையை முழுமையாக அரசுக்கு தர இருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.